நவீன புதிய ஏவுகணையை களமிறக்கி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் டெல் அவீவின் முக்கிய பிரதேசங்களை தரைமட்டமாக்கிய ஈரானும் இலக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சகத்தின் மிக முக்கியமான கட்டிடங்களும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அமைச்சரின் வீடும். அமெரிக்காவுக்குள்ளே ஈரானிய உளவாளிகள் தாக்குதல்களை ஆரம்பித்து விட்டார்களா? அமெரிக்காவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரானின் ஸ்லீப்பர் செல் ஆக்டிவேட் செய்யப்பட்டு விட்டனவா? கடந்த 12 மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்காவுக்குள் எத்தனை வெடிப்புகள் பதிவாகியுள்ளன? தியாகி அலி லர்ஜானி அவர்களின் வெற்றிடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வினைத்திறன் வாய்ந்த செல்வாக்கு மிக்க புதிய தலைவர். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரான் அமைத்திருக்கக்கூடிய சுங்க சாவடியும் அறவிடப்படக்கூடிய $1 மில்லியன் பணமும் ஈரானின் நட்பு நாடுகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சலுகையும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிலத்திருடர்களையும் முழுமையாக வெளியேறுமாறு கட்டளையிட்டுள்ள ஈரான். தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் காசாவிலும் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தை இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றதா? ஈரானின் IRGC ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடியான அறிவிப்புகள் என்ன? பொளந்து கட்டும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் தரமான சாகச சம்பவங்களும். இது ஈரான் அப்டேட்டின் 53வது காணொளியாகும். டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு பின்னால், அறிவிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான 4 விடயங்கள் தொடர்பாகவும், வருகின்ற வெள்ளிக்கிழமை பங்குச் சந்தையை முழுமையாக இழுத்து மூடிவிட்டு ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களையும் ஈரானின் மின்சக்தி தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக இவர்கள் வகுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் தொடர்பாகவும், ஈரானிய தலைமைகளின் மிக முக்கியமான பதிலடி கருத்துக்கள் தொடர்பாகவும், அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாகவும் இன்று மதியம் வெளியிட்ட முன்னைய காணொளியில் பல விடயங்களை குறிப்பிட்டுள்ளேன். குறித்த காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி அவசரமாக பார்வையிடுங்கள். அப்போது தான் இந்த செய்திகளுடைய தொடர்ச்சியை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அமெரிக்காவும் நேட்டோவும் ஈராக்கிய அரசாங்கத்திடம் 24 மணித்தியால யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை ஏற்படுத்த வேண்டும் என கெஞ்சியிருந்தார்கள். பக்தாதில் இருக்கக்கூடிய விக்டோரியா தளத்திலிருந்து நாங்கள் முழுமையாக வெளியேறுகின்றோம். நாங்கள் வெளியேறும் வரையில் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளக்கூடாது. 24 மணித்தியாலங்களுக்கு குறித்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். இருப்பினும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் அமெரிக்காவினுடைய நேட்டோவினுடைய குறித்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதைத் தொடர்ந்து அமெரிக்காவும் நேட்டோவும் பக்தாதில் இருக்கக்கூடிய விக்டோரியா தளத்திலிருந்து முழுமையாக வெளியேறுவதற்கு முடிவு செய்தார்கள். ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுடைய தாக்குதல்களுக்கு மத்தியிலேயே குறித்த தளத்திலிருந்து வெளியேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கு உச்சழுத்தத்தை வழங்கும் நோக்கத்தோடு ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களான PMF படைகளை இலக்கு வைத்தும் காத்திப் ஹிஸ்புல்லா படைகளை இலக்கு வைத்தும் அமெரிக்கா உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டது. இந்த வான்வழி தாக்குதல்களுக்கு மத்தியில் விக்டோரியா தளத்திலிருந்து முழுமையாக வெளியேறிவிட முடியும் என்றும் அமெரிக்கா திட்டமிட்டது. இதற்கமைவாகவே நேற்றைய தினம் அவசரமாக அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு விக்டோரியா தளத்திலிருந்து வெளியேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் இந்த சந்தர்ப்பத்திலே ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் குறித்த ட்ரோன் தாக்குதலிலே அமெரிக்காவினுடைய போர் வாகனங்கள் சிதைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து இந்த தாக்குதல்களுக்கு மத்தியில் விக்டோரியா தளத்திலிருந்து முழுமையாக வெளியேற முடியாததனால் தேவையான போர் வாகனங்களையும் தளவாடங்களையும் மாத்திரமே அமெரிக்கா குறித்த தளத்திலிருந்து வெளியேற்றியது. மேலும் குறித்த தளத்தில் இருக்கக்கூடிய ஏனைய தளங்களையும் முக்கியமான ராடர் கருவிகளையும் அமெரிக்க இராணுவமே வெடிகுண்டு வைத்து தகர்த்தது. விக்டோரியா தளத்தை விட்டு முழுமையாக வெளியேறுவதற்கு முன்பு அமெரிக்க இராணுவத்தினால் கொண்டு செல்ல முடியாத அனைத்து தளவாடங்களையும் ராடர் கருவிகளையும் மிக முக்கியமான அமைப்புகளையும் அமெரிக்க இராணுவம் குண்டு வைத்து தகர்த்தது. ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களின் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு மத்தியில் இவற்றை அமெரிக்க இராணுவத்தினால் கொண்டு செல்ல முடியவில்லை. மேலும் இந்த நவீன ராடர் தளங்களும் ஏனைய கருவிகளும் அமைப்புகளும் ஈராக் எதிர்ப்பு குழுக்களின் கைகளில் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக அமெரிக்கா விக்டோரியா தளத்தில் இருந்து வெளியேறுவதற்கு முன்பு இவற்றை குண்டு வைத்து தகர்த்துள்ளது. அதே போன்று சில போர் வாகனங்களையும் அமெரிக்காவை அளித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே தற்போது பக்தாதில் இருக்கக்கூடிய விக்டோரியா தளத்திலிருந்து அமெரிக்க இராணுவம் முழுமையாக வெளியேறிவிட்டது. நேட்டோவினுடைய துருப்புக்களும் முழுமையாக வெளியேறிவிட்டன. ஈராக்கை விட்டு அமெரிக்க இராணுவமும் ஐரோப்பிய படைகளும் கூட்டுப்படைகளும் நேட்டோ படைகளும் முழுமையாக வெளியேறிவிட்டன. மேலும் தற்போது ஈராக்கின் வடக்கு பிரதேசமான குர்திஸ்தான் பிரதேசத்தில் மாத்திரமே அமெரிக்க இராணுவம் நிலை கொண்டுள்ளது. குர்திஸ்தான் அரசாங்கத்தோடு மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்களுக்கு அமைவாகவே குர்திஸ்தான் பிரதேசத்தில் அமெரிக்க இராணுவம் முழுமையாக நிலை கொண்டுள்ளது. அத்தோடு
குர்திஸ்தான் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்தையும் முழுமையாக வெளியேற்றும் நோக்கத்தோடு ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்றிரவும் குர்திஸ்தான் தலைநகரான எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களும் ட்ரோன் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குறித்த பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே எர்பில் விமான கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைப்புகள் சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து குர்திஸ்தான் பிரதேசத்திலே அமெரிக்காவினுடைய தொடரணி ஒன்றை இலக்கு வைத்தும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே அமெரிக்காவினுடைய 2 போர் வாகனங்கள் சிக்கி இருப்பதாகவும் 5க்கும் அதிகமான அமெரிக்க சிப்பாய்களும் அதிகாரிகளும் கொல்லப்பட்டு படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலுக்கு பின்பு கோபமடைந்த அமெரிக்கா ஈராக்கினுடைய எதிர்ப்பு குழுக்களான PMF படைகளை இலக்கு வைத்தும் சோதனை சாவடிகளை இலக்கு வைத்தும் காத்திப் ஹிஸ்புல்லாவினுடைய 2 சோதனை சாவடிகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அமெரிக்காவினுடைய இந்த வான்வழி தாக்குதலிலே 8 போராளிகள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குர்திஷ் பிரிவினைவாத பயங்கரவாத குழுக்களுடைய தலைமையகத்தை இலக்கு வைத்து வீரியமான ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. குறித்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். மேலும் இந்த தாக்குதலிலே குர்திஷ் பிரிவினைவாத குழுவினுடைய 6 தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் 25க்கும் அதிகமான குர்திஷ் பிரிவினைவாதிகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்று மாலை வேளையிலும் ஈரான் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குர்திஷ் பிரிவினைவாதிகளின் 2 தலைமையகங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த தாக்குதலின் இழப்புகள் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனானுக்குள்ளே 40க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. தஹியே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 10க்கும் அதிகமான குடியிருப்பு கட்டிடங்களை தரைமட்டமாக்கியுள்ளது. அதே போன்று தெற்கு லெபனானை தரைமட்டமாக்கக்கூடிய தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 15க்கும் அதிகமான கட்டிடங்கள் இலக்கு வைக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. காசாவிலே ரஃபா பிரதேசத்தை போன்றுதான் நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்தையும் முழுமையாக தரைமட்டமாக்குவோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்திருந்தார். இதற்கமைவாகவே தற்போது தெற்கு லெபனான் பிரதேசத்தை முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கான தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நேற்றிரவு மேற்கொண்ட தாக்குதல்களில் லிட்டானி நதியிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான 5 பாலங்களும் சிதைக்கப்பட்டுள்ளன. அதாவது தெற்கு லெபனானையும் மத்திய லெபனானையும் இணைக்கக்கூடிய பிரதேசமாகவே லிட்டானி நதி பிரதேசம் காணப்படுகின்றது. லிட்டானி நதியிலே இருக்கக்கூடிய பாலத்தை கடந்துதான் தெற்கு லெபனான் பிரதேசத்தை சென்றடைய வேண்டும். எனவே இவ்வாறு தெற்கு லெபனானுக்கும் மத்திய லெபனானுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பாலங்களையே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிதைத்துள்ளது. கிட்டத்தட்ட 5 முக்கியமான பாதைகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களின் மூலமாக அளித்துள்ளது. குறித்த வரைபடத்தில் சிவப்பு நிற புள்ளிகளினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலங்களையே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அளித்துள்ளது. இவ்வாறு லிட்டானி நதியில் இருக்கக்கூடிய முக்கியமான 5 பாலங்களை அளிப்பதன் மூலமாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மத்திய பிரதேசத்திலிருந்து தெற்கு லெபனான் பிரதேசத்தை நோக்கி நகர்த்தப்படுவது நிறுத்தப்படும் என்றும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ஆயுத பரிமாற்றத்தையும் நிறுத்திவிட முடியும் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்துள்ளது. இருப்பினும் இந்த பாலங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதனால் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ஆயுத பரிமாற்றத்தை முடக்க முடியாது. மேலும் தெற்கு லெபனான் பிரதேச நோக்கி ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய வருகையையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் லிட்டானி நதியை கடப்பதற்கான பல சுரங்க பாதைகளை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அமைத்து வைத்துள்ளார்கள். மேலும் லிட்டானி நதியானது சிறிய அகலத்தை கொண்ட நதியாகும். சில பிரதேசங்களில் பாலங்கள் இல்லாமலேயே அவற்றை இலகுவாக கடந்துவிட முடியும். எனவே இவற்றை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தெற்கு லெபனான் பிரதேசத்தை நோக்கி அவர்களுடைய வேலை திட்டங்களை முன்னெடுப்பார்கள் என லெபனானி ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். தற்போது வரை தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து 8 லட்சத்திற்கும் அதிகமான லெபனானிய மக்கள் வெளியேறியுள்ளார்கள். இவ்வாறு வெளியேறி இருக்கக்கூடிய லெபனானிய மக்கள் மீண்டும் தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே நுழையக்கூடாது என்பதற்காகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த பாலங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் லெபனானிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதல்களை லெபனானிய அரசாங்கம் கண்டிக்கவில்லை. மேலும் இவை தொடர்பான எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை. லெபனானினுடைய அடிமை ஜனாதிபதி ஜோசப் அவுனும் அடிமை பிரதமர் நவாப் சலாமும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முடக்குவதற்கான வேலை திட்டங்களையே முன்னெடுத்து வருகின்றார்கள். மேலும் சவுதி அரேபியா நவாப் சலாமுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றது. ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக லெபனானிய அரசு இராணுவத்தினை முழுமையாக களமிறக்குமாறும் ஹிஸ்புல்லாவை முடிவுக்கு கொண்டு வருமாறும் சவுதி அரேபியாவினுடைய அடிமை தலைவர்கள் லெபனானினுடைய அடிமை பிரதமருக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன.
அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்றைய தினம் மாத்திரம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக 55 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த வரைபடத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களை உங்களுக்கு தெளிவாக அவதானிக்கலாம். சிவப்பு நிற புள்ளிகளினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை இலக்கு வைத்தும் முக்கியமான இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை இலக்கு வைத்து 20க்கும் அதிகமான தாக்குதல்களும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை இலக்கு வைத்தும் குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கமைவாக நேற்று மாலை மெச்சூலா மற்றும் கிரியட்சமோனா பிரதேசங்களிலே வீரியமான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலிலே குறித்த பிரதேசத்தில் 2 நகரசபை கட்டிடங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருந்தது. மேலும் நகரசபைக்கு சொந்தமான 2 பேருந்துகளும் இலக்கு வைக்கப்பட்டிருந்தன. மேலும் இந்த தாக்குதலிலே 3 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 25க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளை நேற்றிரவே டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். அடுத்து இன்று காலையிலேயே ஈரான் அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தது. வரைபடம் ஒன்றை வெளியிட்டு குறித்த பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தினர்கள் முழுமையாக வெளியேற வேண்டும் என ஈரான் கட்டளையிட்டது. அதாவது குறித்த வரைபடத்தை வெளியிட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிலத்தினர்களும் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என ஈரான் கட்டளையிட்டது. இதைத் தொடர்ந்து ஈரானின் IRGC இராணுவம் அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டது. லெபனான் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனிய பிரதேசங்களில் பொதுமக்களுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இதனால் நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்தும், காசாவிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்தும், தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்தும் அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்போம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனான் மற்றும் காசாவிலே வான்வழி தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் எங்களுடைய அடுத்த கட்ட தாக்குதல்களில் காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தையும், ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு மற்றும் தெற்கு எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தையும் இணைத்துக் கொள்வோம். குறித்த பகுதிகளில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினை தரைமட்டமாக்குவதற்கான தாக்குதல்களை மேற்கொள்வோம் என ஈரானின் IRGC இராணுவம் அறிவித்துள்ளது. அதாவது காசாவிலே மஞ்சள் எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை இலக்கு வைத்தும், காசாவின் மஞ்சள் எல்லை பிரதேசத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும், தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக ஈரானிய IRGC இராணுவம் அறிவித்துள்ளது. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பாக கடப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு ஈரானோடு குறித்த நாடுகள் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவது தான் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்திருந்தது. ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்போடு சம்பந்தப்பட்டிராத, அமெரிக்காவோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு சம்பந்தப்பட்டிருக்காத நாடுகள் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக எண்ணெய் கப்பல்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஈரானினுடைய நிபந்தனைகளை ஏற்று ஈரானோடு ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும். அவ்வாறு ஒருங்கிணைந்து செயற்படக்கூடிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாடுகள் எண்ணெய் கப்பல்களை மாத்திரமே ஈரான் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக அனுமதிக்கும். இதற்கமைவாக ஈரான் தற்போது ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கெஷாம் மற்றும் லராக் தீவுகளில் சுங்க சாவடிகளை, டோல்கேட்டுகளை அமைத்துள்ளது. அதாவது ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக எண்ணெய் கப்பல்கள் கடக்க வேண்டுமாக இருந்தால் குறித்த தீவில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியை நோக்கியே பயணிக்க வேண்டும். பிறகு குறித்த சுங்கச்சாவடியில் ஈரானினுடைய நிபந்தனைகளையும் அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு குறித்த தீவிலே சோதனைகள் செய்யப்பட்டதற்கு பின்பே ஈரான் குறித்த எண்ணெய் கப்பல்களை ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக கடப்பதற்கு அனுமதிக்கும். மேலும் இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய காணொளிகள் தற்போது வெளியாக இருந்தன. குறித்த காணொளியிலே சில எண்ணெய் கப்பல்கள் ஈரான் அமைத்திருக்கக்கூடிய சுங்கச்சாவடிக்கு சென்று சோதனைகளை முடித்துவிட்டு நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு பிறகு ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடப்பதனை உங்களுக்கு அவதானிக்கலாம். அத்தோடு சுங்கச்சாவடி சோதனையிலே ஒரு கப்பலுக்கு குறைந்தது $2 மில்லியன் ஈரான் அறவிடுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க ஆக்கிரமிப்போடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு சம்பந்தப்பட்டிருக்காத இந்த எண்ணெய் கப்பல்களுக்கு இவ்வாறு $2 மில்லியன் பணத்தை ஈரான் அறவிடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் அமெரிக்க ஆக்கிரமிப்போடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டின் எண்ணெய் கப்பலும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக பாதுகாப்பாக கடக்காது என்று ஈரானிய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள்.
அடுத்து ஈரானிய தேசிய பாதுகாப்பு சபையினுடைய புதிய தலைவராக முகமது பாகர் ஜொல்கதர் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவர் 1997 ஆண்டு தொடக்கம் 2005 ஆண்டு வரையில் ஈரானிய IRGC இராணுவத்தின் துணை இராணுவ தலைமை அதிகாரியாக செயற்பட்டுள்ளார். மேலும் இவர் கடுமையான நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடிய ஹார்ட்லைனர்களில் ஒருவராகவே திகழ்கின்றார். ஈரானிய அரசியல் களத்தில் மிகவும் செல்வாக்கு மிக்க தனித்துவம் வாய்ந்த தலைவராகவும் இவர் செயற்படுகின்றார். அது மட்டுமல்லாமல் அலி நர்ஜானி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டால் அவருடைய வெற்றிடத்திற்கு தியாகி இமாம் அலி கமேனி அவர்கள் இவரை பரிந்துரை செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாகவே தற்போதைய உச்ச தலைவரும் இவரை தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவராக நியமித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே தற்போது கடுமையான நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடிய ஒரு தலைவர் தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் மிகப்பெரிய சவாலாகவே மாறியுள்ளது என ஈரானிய ஊடகங்களும் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. அடுத்து இன்று காலை ஈரானின் இஸ்ஃபஹான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கொரம்ஷஹார் எரிவாயு தளத்தை இலக்கு வைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. இந்த தாக்குதலிலே கொரம்ஷஹார் எரிவாயு தளத்தினுடைய சில பகுதிகள் வெடித்திருந்தன. இருப்பினும் 6 மணித்தியாலங்களுக்குள் குறித்த தீப்பரவலானது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் குறித்த எரிவாயு தளமானது முழுமையாக திருத்தப்பட்டிருப்பதாகவும் செயற்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அடுத்து இன்று காலை அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஆத்தர் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான வலேரா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலே மிகப்பெரிய வெடிப்பொன்று பதிவாகி இருந்தது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிக முக்கியமான எண்ணெய் உற்பத்தி நிலையமாகவே உற்பத்தி தளமாகவே இது காணப்படுகின்றது. குறித்த எண்ணெய் உற்பத்தி தளத்தின் மூலமாக ஒரு நாளைக்கு 3,80,000 எண்ணெய் பீப்பாய்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இருப்பினும் தற்போது குறித்த எண்ணெய் தளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெடிப்பினால் அமெரிக்காவின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி தளமான அதனுடைய செயற்பாடுகளை முழுமையாக நிறுத்திவிட்டது. அத்தோடு இந்த வெடிப்புக்கு என்ன காரணம் என்பது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இன்னும் இதற்கான காரணம் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே போன்று இன்று மதியம் அமெரிக்காவின் ஜோர்ஜியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க நீதிமன்ற கட்டிடத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் குறித்த கட்டிடத்திலே மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இவை தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் குறித்த வெடிப்புக்கான காரணமும் இன்னும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே போன்று கடந்த 12 மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்காவின் சில முக்கியமான பிரதேசங்களில் 4 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. இந்த வெடிப்புகள் தொடர்பான தகவல்கள் காணொலிகள் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் எக்ஸ் தளத்தின் மூலமாக இந்த வெடிப்புகள் தொடர்பான தகவல்களை பதிவிட்டுள்ளார்கள். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் குறித்த வெடிப்புகள் தொடர்பாக எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை. மேலும் இந்த தாக்குதல்கள் ஒரு ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல்களாக இருக்க முடியாது. தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்காவின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி தளத்தை இலக்கு வைத்து அமெரிக்காவை தாக்குதலை மேற்கொள்ளாது. எனவே கடந்த 12 மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்காவுக்குள் ஏற்பட்டு வரக்கூடிய வெடிப்புகளில் இருந்து ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அமெரிக்காவுக்குள் இருக்கக்கூடிய ஈரானிய உளவாளிகள் ஈரானிய ஸ்லீப்பர் செல்கள் ஆக்டிவேட் செய்யப்பட்டுள்ளார்கள். அமெரிக்காவுக்கு உச்சழுத்தத்தை வழங்கும் நோக்கத்தோடு அமெரிக்காவுக்குள்ளே தாக்குதல்களை மறைமுகமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் இவை தொடர்பாக ஈரானிய தலைவர்களும் இன்னும் எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை. பெரும்பாலும் இனி வரக்கூடிய நாட்களில் அமெரிக்காவுக்குள்ளே பல வெடிப்புகளை எதிர்பார்க்க முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இன்று காலை ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்களில் டெல் அவீவ் பிரதேசத்தின் மிக முக்கியமான பகுதிகள் தரைமட்டமாக்கப்பட்டிருந்தன. அதிலும் குறிப்பாக டெல் அவீவின் லூயிஸ் வீதியிலே காணப்படக்கூடிய 3 கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. இந்த 3 கட்டிடங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மொசாட் உளவு பிரிவோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்களாகும். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாராளுமன்ற அமைச்சர்களில் ஒருவரான மேரவ் பென் ஆரியினுடைய வீடும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த தாக்குதல்களுக்காக ஈரான் புதிய நவீன ஏவுகணைகளை பயன்படுத்தி இருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களை ஒப்புக்கொண்டுள்ளன. அதாவது இவ்வளவு நாளாக ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக கிளஸ்டர் வார்ஹெட்டை கொண்டிருக்கக்கூடிய கிளஸ்டர் குண்டுகளை கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணையை பயன்படுத்தியது. இந்த கிளஸ்டர் வார்ஹெட்டை கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணையில் 60 தொடக்கம் 80 வரையிலான சிறிய குண்டுகள் காணப்படும். ஆனால் தற்போது ஈரான் களமிறக்கி இருக்கக்கூடிய ஏவுகணையானது பல முனை வார்ஹெட்டுகளை கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணையாகும். அதாவது ஒரு ஏவுகணைக்குள்ளே 100 தொடக்கம் 300 கிலோகிராம்களை கொண்டிருக்கக்கூடிய தனியான வார்ஹெட்டுகள் பொருத்தப்பட்டு கிட்டத்தட்ட 4 தொடக்கம் 8 வரையிலான தனித்தனியான வார்ஹெட்டுகள் பொருத்தப்பட்டிருக்கும். கிளஸ்டர் குண்டுகளை போன்று இவை சிறிய குண்டுகள் அல்ல. 100 தொடக்கம் 300 கிலோகிராம் வரையிலான தனித்தனியான வார்ஹெட்டுகளாகும். மேலும் இவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்பரப்பிற்குள்ளே நுழைந்ததும் தனித்தனியாக பிரிந்து தனித்தனியான ஏவுகணைகளாக மாறிவிடும். கிளஸ்டர் வார்ஹெட்டை கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணைகள் கிளஸ்டர் குண்டுகளாக மாறுவதை போன்று இந்த புதிய நவீன ஏவுகணையானது பல வார்ஹெட்டுகளை கொண்டிருக்கக்கூடிய பல ஏவுகணைகளாக பிரிந்துவிடும். இதனால் அமெரிக்காவின் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு
ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு அமைப்புகளினால் இவற்றை சுட்டு வீழ்த்த முடியாது. மேலும் குறித்த பலமுனை வார்ஹெட்டை கொண்டிருக்கக்கூடிய ஈரானின் நவீன ஏவுகணையின் மூலமாக ஒரே நேரத்தில் பல இலக்குகளை தாக்க முடியும். இவ்வாறு இன்று காலை டெல் அவீவ் பிரதேசத்தில் பல முக்கியமான கட்டிடங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஒரே நேரத்திலேயே இந்த வார்ஹெட்டுகள் பல பிரதேசங்களுக்கு பிரிந்து சென்று இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன. மேலும் இந்த புதிய நவீன ஏவுகணையை ஈரான் களமிறக்கி இருப்பது இஸ்ரேலிய வான்பரப்பில் ஈரானின் செல்வாக்கை அதிகரித்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ ஆய்வாளர்களை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அத்தோடு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இன்னும் பல ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன. ஈரான் களமிறக்காத இன்னும் பல ஆயுதங்களும் ஏவுகணைகளும் காணப்படுகின்றன. இனி வரக்கூடிய நாட்களில் ஈரான் மெதுவாக ஒவ்வொன்றாக களமிறக்கும். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.